இது வந்து ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷூட்டிங் அப்படின்னு சில பேரும் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். அது படத்துக்காக வந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இதை வந்து நிச்சயமா அவங்க ப்ரமோவா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல. அந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடக்காதிருந்தா, கிளம்புறது ஒரு டைமு, அறிவிக்கிறது ஒரு டைமு, பர்மிஷன் வாங்குறது ஒரு டைமு, போறது ஒரு டைமு, இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து தலைவர் லேட்டா வராரோ அந்த அளவுக்கு வந்து அவர் கெத்து அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. புஷி ஆனந்த் தலையில அவங்கள மாதிரியே ஃபுல்லா அணிந்து கொண்டு இருந்தார். அவர் உள்ள போயிருக்காம வெளில விஜய் யாருன்னு கேப்பீங்களா? ஆனா நிச்சயமா கேட்பேன். அடுத்தது அதை தான் கேட்பேன். சார் விஜய் தானே சார் அதுக்கு போறாரு, அரசியல் கட்சி தலைவர் அந்த விஷயத்துக்கு போறாருப்போ அவருடைய கட்சி, அவருக்கு தலைவருக்கு மட்டும் அனுமதி, கட்சியில இருக்க மத்தவங்களுக்கு அனுமதி கிடையாதா? அவர் வந்து இஸ்லாமிய சகோதரரா விஜய் அவர்கள்? நேரத்துக்கு வருது, கூட்டத்தை சேர்க்க வேண்டியது, பார்த்தீங்களா அப்படியே வெள்ளம் அள்ளுது, இவர் தான் வந்து அப்படியே தமிழகத்தை காப்பாற்ற வந்த தலைவர் அப்படின்றதுக்காக சீன் போட வேண்டியது. அதுக்காகத்தானே அவ்வளோலாம் வந்து என்ன சொல்றது, டைமை மாத்தி சொல்லி அதெல்லாம் பண்ணி ரெக்கார்டு. புதுசா நம்ம ஒன்றும் சொல்லலை. உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா முன்னாடியே போயிருந்திருக்கணும். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. சமாளிப்பாங்க சார் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நீங்க என்னத்தை சமாளிக்கிறது? படம் அங்க ஓடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சிச்சு, 3வது வருஷம் அது. இந்த 2 வருஷத்துல அவர் எத்தனை படத்துல நடிச்சிருப்பாரு, எத்தனை படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். துரந்தருக்கு முன்னாடிலாம் இது ஒண்ணுமே கிடையாது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செஞ்சு ஜனநாயகனை விட்டுறாதீங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சுத்தமா ஊத்திக்கும் தாவேகா. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்ஸ். 41 பேர் மரணத்தை கொண்ட ஒரு சகிக்க முடியாத, மீண்டும் நடைபெறக்கூடாது என்று விரும்புகின்ற ஒரு சம்பவம் கரூர் ஸ்டாம்பேடு. இதுல ஷூட்டிங்குக்காக அந்த கூட்டங்களை செயற்கையாக ஏற்படுத்தினார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும், அது படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டும், அதற்கான வீடியோவும் எக்ஸ் வலைதளத்துல வெளியாகி இருக்கு. பத்திரிகையாளர்களும் நல்லா பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த மாதிரியான செய்தி, ஒருவேளை விஜய் மேல என்ன நோக்கத்துக்காக இந்த வீடியோ வந்திருக்கு? ராம்ஸ், முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சினிமா ஸ்டைல், விளம்பரம், ப்ரமோ, இப்படித்தான் வந்து அரசியல் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷூட்டிங் அப்படின்னு சில பேரும் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். அது படத்துக்காக வந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இதை வந்து நிச்சயமா அவங்க ப்ரமோவா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல. அந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடக்காதிருந்தா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு விளம்பரம் அப்படின்னு தான். இப்ப வந்து அந்த சேர்க்கப்பட்ட கூட்டம் அப்படின்னா கரெக்ட், அது எத்தனை மணிக்கு அவங்க இங்கேருந்து கிளம்பினாங்க, எத்தனை மணிக்கு பர்மிஷன் வாங்கினாங்க, பட் எத்தனை மணிக்கு கூட்டம், எத்தனை மணிக்கு வரணும்னு புஷி ஆனந்தோ இல்லை அவங்க கட்சி தலைமையிலோ சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அவ்வளோ நேரம் அந்த கூட்டம் அங்கே இருந்திருக்கின்றது அப்படின்னும் போதே வந்து ரைட்டு, நாம யாரு, ஒரு பெரிய ஹீரோ, நமக்காக அவங்க காத்திருக்கட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் நன்றாகவே தெரிகின்றது. மற்றபடி நமக்காக அவ்வளோ பேர் காத்துட்டு இருப்பாங்களே, நம்ம முன்னாடி போனோமே. இப்போ சிபிஐ அலுவலகத்துக்கு போறதுக்கு வந்து முத நாளே போயிட்டு தங்கினாருன்னு சொன்னாங்க. சிபிஐயோட உங்களை நம்பி வந்த மக்கள் முக்கியம் இல்லையா? அப்போ முத நாள் இது என்னங்க வந்து ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைக்கணும்னு கஷ்டமா உங்களுக்கு, நீங்க பிரைவேட் ஜெட்ல தானே போறீங்க, முத நாள் நைட்டே போய் தங்கிட்டு அங்கேருந்து வந்து சம்பவ இடத்துக்கு காலத்திலேயே போயிட்டு அங்கேருந்து டக்குன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தா அது என்னங்க இப்போ இது மாதிரி ஒன்று காலையில சீக்கிரம், காலையில வந்து வேலைக்கு ஆகாது, அதனால சாயங்காலம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க கிளம்புறது ஒரு டைமு, அறிவிக்கிறது ஒரு டைமு, பர்மிஷன் வாங்குறது ஒரு டைமு, போறது ஒரு டைமு, இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து தலைவர் லேட்டா வராரோ அந்த அளவுக்கு வந்து அவர் கெத்து அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவரை நம்பி வர மக்களை இவங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது, இது ஏன் வந்து அவங்க விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, நல்ல ஹை குவாலிட்டி, கரெக்ட். அவருடைய அந்த கேரவான்லயே வந்து 8K கேமரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டேஷ் கேம்லயே 4K எல்லாம் வந்துருச்சு. அதனால அவர் யாரு, எவ்வளவு பெரிய நடிகர், 8K 16K கூட வச்சுக்கலாம். எல்லாம் ஒண்ணு அது சோகமா வீடியோ போடும்போது மட்டும் அது 1K கூட இருக்கான்னு தெரியல. அந்த குவாலிட்டி அவ்வளவு கேவலமா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டும் வந்து ஒரு மாதிரி ப்ளீச் ஆன மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. சரி ரைட், அது அவங்க சௌகரியம் விட்டுருங்க. இப்போ சமீபத்தில் இந்த சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த என்கொயரிக்கு போயிட்டு வந்தாரு இல்லையா,
வரும்போது அங்க உள்ள வரும்போது அந்த கார்ல சன்ரூஃபை திறந்து விட்டு மேல நின்று அப்படியே கை காமிச்சுட்டு வராரு. அந்த உடனே இங்க ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, என்ன தைரியம்பா தலைவனுக்கு, சிபிஐ ஆபீஸுக்கு உள்ளாரியே எழுந்து நின்று கையை காமிச்சிட்டு வர்றாரு, வெளில வந்துட்டு இது போதுமா அப்படின்னாரு. நான் உடனே இது போதுமே அப்படின்னு அதையே அந்த மாடுலேஷன்லயே சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன தைரியம் வேண்டி கிடக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை நீங்க எப்படி முதல்ல பார்க்கறீங்க? சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியில வரும்போது சன்ரூஃப் ஓபன் பண்ணி வெளியில இருந்து வந்தாரு அப்படிங்கிறத நீங்க என்ன கோணத்துல பாக்குறீங்க? இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இப்ப சிபிஐ அலுவலகத்துக்குள்ள அவருடைய ரசிகர்கள் யாரையும் அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அப்ப அந்த சிபிஐ அலுவலகத்துக்குள்ள யார் இருந்திருப்பாங்க? இவர் தான் இருந்திருப்பாரு, விசாரணை அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, காவலுக்கு இருக்கிறவங்க இருப்பாங்க. சரி, காவலுக்கு இருக்கவங்க இருப்பாங்க, அதிகாரிகள் உள்ள இருப்பாங்க. இவரை வந்து வழி அனுப்புறதுக்கு என்ன வெளில கேட் வரைக்கும் வந்துட்டு போவாங்களா சிபிஐ ஆபீசர்? சிபிஐ கேட் வரைக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும்ல, நீங்க இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும். மேபி ஒரு சின்ன ரூல்ஸ் அவர் சத்தம் போடக்கூடாது, கார் பார்க்கிங் இங்க இல்ல, நீங்க இங்க இருந்து போகணும், ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஆனா அதையெல்லாம் இல்லாம அந்த போர்ட்டிகோல இருந்து வெளியில வர்றதுல அவர் சன்ரூஃப் ஓபன் பண்ணி வர்றாரு. இது வரைக்கும் யாரும் அப்படி வந்தது கூட இல்ல. மேபி உங்களுக்கு தகவல் யாருமே வந்து இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டது இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, இது சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டதுன்றதை தாண்டி சிபிஐ அலுவலகத்துல வெற்றிகரமாக, இன்னும் வெற்றிகரம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அழுத்தத்திற்கு இருந்தது அப்படின்றதும், இன்னும் இவர் மேல குற்றச்சாட்டுகள், ஜனநாயகன் ரிலீஸ், 41 பேர் ஸ்டாம்ப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவர் அங்க அந்த விசாரணையை எந்த விதமான பதட்டமும் இல்லாம முடிச்சுட்டு வர்றாரு அப்படின்றத காட்டுறதுக்காக அவர் வர. இதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கியிருக்காருன்றதும் சொல்லப்படுது இல்ல? அப்படியா? சரி, அந்த எதுக்கு அனுமதி வாங்கியிருக்காரு? அந்த கேம்பஸ்ல இருந்து வெளியில வர்றது, கேட் வரைக்கும் வர்றதுல சன்ரூஃப் ஓபன் பண்ணி வர்றதுக்கு அனுமதி வாங்கியிருக்காருன்ற ஒரு தகவலும் இருக்கு. சரி, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க வந்து சிபிஐ அலுவலகத்திலேருந்து நீங்க வெளில கேட்டுக்கு போற வரைக்கும் சன்ரூஃபை திறந்து அது மேல எழுந்து நிக்க கூடாது அப்படின்னு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா என்னென்ன மாதிரியான தடைகள், என்னென்ன மாதிரி அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டத்திட்டங்கள். அப்பெல்லாம் நம்ம கார்ல சன்ரூஃபே கிடையாது. ரெண்டாவது, இந்த மாதிரி சன்ரூஃபை திறந்துக்குன்னு ஒருத்தன் எல்லாம் எட்டி பார்த்துட்டு வருவான் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆரம்பிச்சு வச்சது. அந்த இனோவா அந்த மாதிரி கார்கள்ல பாத்தீங்கன்னா அதை அப்படியே பிடிச்சின்னு தொங்கிட்டு போறது. இப்ப அந்த மாதிரி தொங்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா? இல்ல அதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சட்ட திட்டங்கள், ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னென்ன மாதிரி நடக்கிறத வச்சு போடுறது. பொது வெளியில சிபிஐ கேம்பஸ்குள்ள நடக்கிறதுன்றதும் டிசிப்ளின் இருக்கும் இல்லையா? ஒரு ஹையர் செக்யூரிட்டி டிசிப்ளின்னா எப்படின்றது இட் ஷுட் பி டிஃபைன்ட். சட்டம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளிசிட்டா இருக்கணும். நீங்க வந்து சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு வெளில போகும்போது கேட்டு வரைக்கும் வந்து டிசிப்ளினோட இருக்கணும்னு யாராவது சட்டம் போட முடியுமா? வாட் யூ மீன் பை டிசிப்ளின்? சரி, இது அவங்க அரசியலுக்கு எடுத்துக்கிறாங்க சார், தனக்கு சாதகமான ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைப்படி என்ன கெத்தா வராருப்பாருன்னு ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பான, தமிழக அரசு சார்பாக வழக்குகள் வருது. அங்க நடக்கிற விசாரணையில அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏதாவது வாதத்துல பின்வாங்குறாங்க. ஆனா அது இங்க ரிஃப்ளெக்ட் அப்படியே ஆகுறது இல்ல. பாஜக தலைவர்களோ இல்ல வேற அட்வொகேட்ஸோ ரிவீல் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா இங்க திமுக சொல்ற ஸ்ட்ராட்டஜி விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. இது அரசியல் தானே, நம்ம தானே உண்மையை தேடி போகணும். தாவேக்கான்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் பண்றாருன்றப்போ அவங்க அந்த கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. இதுல பெரிய அளவுக்கான குற்றம்ன்றது நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ உங்களை வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்குல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உண்மை வெல்லும் அப்படின்னு நீங்க கை காமிச்சிட்டே போறீங்க அப்படின்னா பாருங்க, போலீஸ் ஜீப்ல ஏறும்போது கூட என்ன கெத்தா கை காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வர நான் சொல்றேன். ஏன்னா நீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகும்போது கையை காமிச்சிட்டு சந்தோஷமா போக கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. ரைட்டா? நீங்க உடனே இந்த டிசிப்ளின் அப்படின்லாம் கொண்டு வராதீங்க. அந்த மாதிரிதான் இவரு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பர்மிஷன் வாங்கியிருந்தாலும் பார்த்திருப்பாங்க. என்னடா இது சார், இது அங்க மண்டை குழம்பி போயிருப்பாங்க சிபிஐல. இதுக்கெல்லாம் என்ன அனுமதி கேட்கறாங்க? இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கலாமா கூடாதா? பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னா உடனே போயிட்டு பாத்தீங்களா அப்படின்னு வாங்க. பர்மிஷன் கொடுத்தோன்னா எந்த ரூல் படி இதை கொடுக்கறது? இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூலே இல்லை. அப்படி இருக்குச்ச இப்போ ஒண்ணு வேணாங்க சார், நான் ஒரு காலில் மட்டும் ஷூ போட்டு ரோட்ல நடக்கலாமா அப்படின்ட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கொடுக்குறீங்க. அவங்க சத்தியமா மண்டை காஞ்சி போயிடுவாங்க. நீ ஒத்த காலில் போட்டு போ, இல்ல ரெட்ட காலில் போட்டு போ, அது ஓன் சௌகரியம், இதுக்கு எதுக்குடா என்கிட்ட பர்மிஷன் கேட்கற அப்படின்னு வாங்க. இதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. மத்தவங்களை கலந்து ஆலோசிப்பாங்க. என்னங்க இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறான், இதுனா புது போராட்டமா இருக்கும் போல இருக்குது, ஒத்த காலில் ஷூ போட்டு போலாமான்னு கேட்கறான்.
இதை நான் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா, போலீஸ் எனக்கு அனுமதி மறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய அதான் பாக்குறவனா அதை யோசிக்க மாட்டான். இவன் என்னத்துக்கு கிறுக்க மாதிரி ஒத்த கால ஷூ போட்டு போறான் அப்படின்னு. பாருங்க, இதுக்கு கூட வந்து காவல்துறை அனுமதி மறுத்து விட்டது அப்படின்வாங்க. சரி ரைட்டு, தொலைஞ்சு போயிருது, பர்மிஷன் கொடுத்து விட்டானா இவன் ஒத்த கால போனானா 4 பேர் காரி துப்புவானுங்க, அதுக்கப்புறமா இவன் நிறுத்துவான்னு சொல்லிட்டு ரைட்டுப்பா அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் சிபிஐ ஆபீஸ்லயும் சன்ரூஃபை திறந்து மேலே ஏறிட்டு போதா. வழக்கமா இந்த சின்ன பிள்ளைங்களை தான் இப்ப எல்லாரும் அந்த மாதிரி வச்சு கூட்டு போறாங்க. அது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? கண்டிப்பா. அதுவும் வேகமா போகும்போது என்ன ஆவறது? முதல்ல நம்ம ஊருக்கு எதுக்கு சன்ரூஃப் தேவையில்லை. அந்த ஊர்ல வெயில் இந்த இப்போ வெயில் இல்லாத காலத்திலேயே நம்ம வந்து கண்ணாடியை தூக்கி போட்டு ஏசியை போட்டு போறோம். ஏன்னா டஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு. வெய்ய காலத்துல அதுவும் இங்க வெள்ளக்காரன் அவங்க ஊர்ல வச்சிருக்காங்கன்னா அங்க வெயிலே வராது. அந்த வெயில் வர 1-2 மாசத்துல எப்பா அந்த வெயில் வரட்டோண்டா அப்படின்னு திறந்து வச்சுன்னு ஓட்டுவானுங்க. இங்க குப்பை கூடம் தூசு தான் வந்து விழுந்து நிக்குது. அந்த சன்ரூஃபை வச்சுக்கின்னு சின்ன இது வரைக்கும் யாராவது ஒரு பெரிய ஆள் சன்ரூஃப் மேல ஏறி கை காமிச்சு போனது பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை சிட்டில சின்ன பசங்களை தான் அப்படியே வச்சுக்கின்னு அவங்க கை காமிச்சுட்டு போறாங்க. சில சமயம் சில அல்சேஷன் டாக் கூட எட்டி பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். அது டோர் சைட் டோர்ல இல்லம்மா, அதுல வந்து நான் பார்த்துருக்கேன். நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். சரி, இப்போ சோ அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனாலதான் நான் சொன்னேன் சின்ன புள்ளத்தனமா இருக்கு அப்படின்னு. இதுல இன்னொன்னு சொல்றேன், அங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க, வேற இங்க வந்து இன்னும் பர்மிஷனே இல்லாம அது செய்யக்கூடாதுன்னு தடை இருக்கா மாதிரியும், அதை மீறி அந்த தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கை காமிச்சிட்டு வந்த மாதிரியும், இது போதுமா, இது போதுமே. உங்களை நம்பி வந்த ரசிகர்களை வடிகட்டின முட்டாள்கள் நினைச்சுன்னு ஏமாத்தி நிக்கிறீங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலமான அரசியல் இருக்கவே முடியாது ராம்ஸ். சரி, இப்போ இந்த வீடியோ ஹை குவாலிட்டி கேமராவை பயன்படுத்தினார், ஜனநாயகன் படத்தில் இந்த காட்சி இடம்பெற்றதுன்றதுக்கான ஆதாரமான வீடியோ இப்ப வெளிவரதுக்கான காரணம் சில விஷயங்கள் அதோட கோர்க்கப்படுது. பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை இஃப்தார் நோன்புல வெளிப்படையாக சொன்ன பிறகுதான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து பாஜகவினுடைய இன்னொரு அழுத்தம். இதுக்கு உங்களுக்கு பதில்? இல்ல இது வந்து இந்த வீடியோ சம்பந்தமான விஷயங்கள் முன்னாடியே வந்துருச்சு. சொல்ல போனா இது ஜனநாயகன் படத்துல சேர்க்கறதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து கரூர் சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே வந்துருச்சு. சோ இது பாஜகவுடன் சேரவில்லை அப்படின்றதுக்காகன்றதை என்னாலாம் ஒத்துக்க முடியாது. அடுத்தது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படி அந்த நீங்க வந்து இஃப்தார் இதை பத்தி சொன்னீங்க. அதுல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நிஜமாவே அது நிஜம் வீடியோவா இல்லை? ஏன்னா நீங்க தான் ஏஐ சுத்தி நிக்குத. இந்த புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் எப்ப டிராபிக் கான்ஸ்டபிள் ஆனான்னு தெரியல, இப்படியே எல்லாரையும் போங்க போங்கன்னு சொல்லி நிற்கிறாரு. அது ஒரு செய்தி சேனல்ல தான் நான் பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க, ஏன்னா இது வந்து அவர்களுடைய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, அதனால இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க, மற்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களெல்லாம் உங்க பேர் என்ன பேர் என்ன பேர் என்ன அப்படின்னு கேட்டு இப்படி இப்படி இப்படியே கை காமிச்சிக்கின்னு இந்த கூட்டத்தை இது பண்ற மாதிரி எல்லாரையும் உள்ள அமைச்சிருந்தாரு. இது என்னன்னு எனக்கு புரியல. இப்போ எந்த கட்சியிலையும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் பாஜக தவறுன்னு நினைக்கிறேன் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துறாங்க. அதுல எல்லாரும் கட்சிக்காரங்களும் வராங்க. அந்த முக்கியமா அந்த நோன்பு திறக்கும் அந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதா நான் பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்குதான் நேத்து தான் முறையா அந்த வீடியோவை நான் பார்த்தேன். சரியா சார், இஃப்தார் நோன்பு திறக்கிறதுங்கிறது யாருக்கானது, அது யாருக்கான நிகழ்வு, அது யாருக்கான நிகழ்ச்சி? அங்க புஷி ஆனந்த் தலையில அவங்கள மாதிரியே குல்லா அணிந்து கொண்டு இருந்தார். அவர் உள்ள போயிருக்காம வெளில விஜய் யாருன்னு கேட்பீங்களா? ஆனா நிச்சயமா கேட்பேன். அடுத்தது அதை தான் கேட்பேன். சார் விஜய் தானே சார் அதுக்கு போறாரு, அரசியல் கட்சி தலைவர் அந்த விஷயத்துக்கு போறாருப்போ அவருடைய கட்சி அவருக்கு தலைவருக்கு மட்டும் அனுமதி, கட்சியில இருக்க மத்தவங்களுக்கு அனுமதி கிடையாதா? அவர் வந்து இஸ்லாமிய சகோதரரா விஜய் அவர்கள்? இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? ஏன்னா இது வரைக்கும் யாரும் எந்த கட்சியிலும் பண்ணல. அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. நான் கேட்கிறேன். அபத்தமா இருக்கு சார் நீங்க கேட்கறது. நீங்க சொல்றது அபத்தமா இருக்கு. அதனாலதான் நான் அப்படி கேட்கிறேன். சார் கட்சி தலைவர் சார், அவர் தான் இஃப்தார் நோன்புக்கு போறாருன்றது செய்தி, நிகழ்வு, நாயகனே அவர் தான். அவர் கட்சியில அடுத்த அதிகார வர்க்கமா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் கூட போயிருக்காரு. மேபி இன்னும் 2-3 பேர் போயிருக்கலாம். எல்லா கட்சியிலையும் நடக்கிறதானே சார்? எல்லா தொண்டர்களோ இல்ல மற்றவர்களோ வந்துட்டா அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இடம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கான நிகழ்வு அப்படிங்கிறது பாதிக்கப்படுங்கிறதுனால அவர் சொல்லிருக்காரு. இதை நீங்க அரசியல் வேற பார்வையோட குற்றச்சாட்டா வைக்கிறதுன்றது எப்படி? இது வரைக்கும் நியாயமான ஒரு செயல் தானே? திமுக அதிமுக 2 பெரும் கட்சிகள்
இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்களாகட்டும், கலைஞர் ஆகட்டும், இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகட்டும், எதிர்கட்சி தலைவர் ஆகட்டும், எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 2 கட்சிகளுடைய இஃப்தார் நோன்பு இருக்கும் நிகழ்ச்சியில இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க, மத்தவங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? சார் சொல்லி கேட்டிருக்காங்களான்னு சொல்றீங்க. நான் கேட்டது பதில் சொல்லுங்க. கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? நீங்க நடந்திருக்கா? இல்ல. அப்ப ஏன் இங்க மட்டும் நடக்குது? அதுல என்ன சார் தப்பு இருக்கு? அதுதான் நான் ஏன் கேக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றீங்க, மத ஒற்றுமைன்னு சொல்றீங்க. அப்புறம் இங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்கோ, மத்தவங்க எல்லாம் போங்கன்னு பேரை கேட்டு உள்ள அனுப்புறதோ வெளில அனுப்புறதோ பண்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. அவங்க தான் சார் நோன்பு இருக்கிறாங்க. அவங்க தான் சார். அப்ப புசி ஆனந்தும் விஜயும் வந்து நோன்பு இருக்காங்களா? மறுபடியும் அதுக்கே வரீங்க. அவங்க தான் சார் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்காங்க. நீ கட்சி தலைமை பொறுப்புல இருக்கு, நோன்புல இருக்கியா? நோன்புல தெரியல, மேபி இருந்தாருன்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் காலையில இருந்து நோன்புல இருந்தாருன்னு சொல்ற செய்தி வந்திருக்கு. அவர் சாப்பிடலையா நம்மளால மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து வர முடியாது. அப்புறம் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். நோம்பு கஞ்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவங்க பக்கத்து வீட்டுல பாய் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அக்கம் பக்கத்து வீட்டுல நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க, நம்மளும் வாங்கி குடிச்சுன்னுக்கிறோம். கரெக்டா? அப்ப வந்து யாரும் வந்து இல்ல அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லை. அவங்க வந்து நோம்பு இருக்கிறாங்க, அதை வந்து முடிச்சுட்டு நம்மளுக்கும் கொடுக்குறாங்க, நாமளும் வந்து அதை சந்தோஷமா வாங்கி குடிச்சுன்னுக்கிறோம். இது வரைக்கும் அப்படித்தானே நடந்துருக்குது. அவங்க யாரும் வந்து இல்ல நாங்க வந்து இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்லல, எல்லாருக்கும் கொடுக்குறாங்கல்ல கஞ்சி, எல்லாரும் நம்ம வாங்கி குடிச்சுன்னுக்கிறோம்ல. அப்புறம் இங்க மட்டும் இது மாதிரி கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் என்ன? இதுல என்ன உள்ள அர்த்தம் இருக்குன்னு என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு அங்க போய் பிரிச்சு நிக்கிறீங்களே, அதான் என்னுடைய கேள்வி. புசி ஆனந்த் எப்படி நோம்பு இருந்தாரா? இவர் உள்ள போக மாட்டாரா? அப்போ உங்க கட்சியில மற்ற தொண்டர்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான், எல்லாம் அப்படியே வெளில போகும். தலைவர்கள் அவர் கூட இருக்கிற ஒரு 4-5 பேர் அவ்வளவுதான். அந்த பக்கத்துல இருக்கிற மண்ட கசாயம், பேய், இதுங்க மட்டும்தான் உள்ள போனன்ற மாதிரியா, சந்தானம் மாதிரி. மற்றவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாதா? இப்படி மத ரீதியாக பேரை கேட்டு உள்ள போன்னு சொல்றது இன்னி வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இவங்க தான் வந்து மத ஒற்றுமையா, மதச்சார்பற்ற கட்சியா ஓர ஏமாத்தி நிற்கிறாங்க. இதுல என்ன புரியலையா அவங்களுக்கு? திமுக அதிமுக கூட செய்யாத ஒரு விஷயம், எந்த கட்சியும் இந்தியாவில செய்யாத விஷயம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எங்க தலைவர் வந்து அப்படியே கூட்டம் வந்துரும். பனையூருக்கு போகும்போது தான் பார்த்தேன். அந்த பனையூர்ல பரந்தூர் ஒன்னும் கூட்டம் வரல. இப்படியே சீன் போட்டுட்டு இருக்க வேண்டியது. ஒரு கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு டைமிங் சென்ஸ் கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு வருது, கூட்டத்தை சேர்க்க வேண்டியது. பாத்தீங்களா, அப்படியே வெள்ளம் அள்ளுது, இவர் தான் வந்து அப்படியே தமிழகத்தை காப்பாற்ற வந்த தலைவர் அப்படின்றதுக்காக சீன் போட வேண்டியது. அதுக்காகத்தானே அவ்வளோலாம் வந்து என்ன சொல்றது, டைமை மாத்தி சொல்லி அதெல்லாம் பண்ணி எல்லாம் ரெக்கார்டு. புதுசா நம்ம ஒன்றும் சொல்லலை. உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா முன்னாடியே போயிருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டு அதாவது தொண்டர்களையும் ஓட்டு போடும் மக்களையும் அவ்வளவுதான், ஓட்டு போடுறது மட்டும்தான் உன் வேலை, நாங்க மேல போய் உக்காந்துக்கினா அவ்வளவுதான், we are not even citizens, we are subjects அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணினுக்கிறாங்க மக்களையே. அப்ப அந்த கட்சியில இருக்க ரசிகர்களை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு புரியலையா அவங்களுக்கு? இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன்ல காட்சிகள் வச்சாங்கன்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா தேர்தலுக்கு முன்பு? ஏன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். விஜய்க்கான ஒரு பிரச்சார யுக்தியாக கூட படம் மாறலாம். தேர்தலுக்கு முன்பு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஒண்ணு சொல்லிட்டா, ஐயோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிடக்கூடாதுன்றதுதான் அவங்களுக்கு சாதகமா இருக்கும், அதான் தாவேகாவுக்கு. ஏன்னா எலெக்ஷன் நேரத்துல அவரு அதுல இந்த காட்சிகள் ஏதாவது இருந்து நெகட்டிவா போயிருமோ அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இல்ல அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தானே இந்த இதெல்லாம் முடிஞ்சது. இல்ல அதெல்லாம் இருந்திருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலா இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா சார், கரூர் ஸ்டாம்பேடுக்கு முன்னாடியே ஜனநாயகன் ஷூட்டினுடைய கம்ப்ளீட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. பட் இது ஒரு வாதமா வச்சுக்க முடியாது. ஏன் மறுபடியும் அதுல சேர்க்க முடியாதா? இது வந்து அதுல இடம்பெற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து நான் நம்புறேன். ஆனா என்னன்னா, இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல இவங்க வந்து 234 தொகுதியில் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இந்த படம் அப்படியே கண்டினியூஸா ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடணும். ஊத்திச்சின்னு வச்சுக்காங்களேன், படத்தையே ஓட்ட முடியாதவரு இவரு வந்து அரசியலை ஓட்ட போறாரா, கட்சியை நடத்த போறாரான்னு எல்லாம் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. சமாளிப்பாங்க சார் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நீங்க என்னத்த சமாளிக்கிறது, படம் அங்க ஓடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க 2 வருஷம் முடிஞ்சிச்சு, 3வது வருஷம் அது. இந்த 2 வருஷத்துல அவர் எத்தனை படத்துல நடிச்சிருப்பாரு, எத்தனை படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். துரந்தருக்கு முன்னாடிலாம் இது ஒண்ணுமே கிடையாது.
ஆனா நாங்க வந்து வெளியே வரட்டும் பாருங்க, துரந்தருடைய வசூலை இது பீட் பண்ணுதா இல்லையான்னு வீழ்ச்சிது, அப்படியே தறியிட்டு ஓட போகுது தியேட்டரை விட்டு. அதான் நடக்க போகுது. அதனாலேயே கூட அதுதான் நான் சொல்றேன், ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதது. அதாவது எல்லாரும் சொல்றாங்க பாஜக தான் சதி பண்ணி ஜனநாயகன் ரிலீஸ் ஆக விடாம தடுக்குது. ஐயோ ஏங்க நீங்க வேற, அது ரிலீஸ் ஆனா தாவேகா ஜெயிச்சிருன்றதுக்காக கிடையாது. இப்படி ஒன்னா சொல்லலாம் பாஜக தாவேகா அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, ஐயோ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தாவேகா ஒண்ணு இல்லாம போயிருமே, அதனால அதை காப்பாத்தணுன்றதுக்காக இதை ரிலீஸ் பண்ணாம வச்சுருக்கிறாங்க பாஜக தான் நான் சொல்வேன். சோ இந்த விஷயத்துல பேசுவீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நக்கல் இல்லப்பா, நீ ஒன்னா இந்த படம் வரட்டும் பாருங்களேன், என்ன லட்சத்துல இருக்க போகுது. வந்துரும், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துரும். என்னைக்காவது ஒரு நாள் வர. இது பிஜேபி ஃபேவர் தானே? இல்ல பிஜேபி ஃபேவர் இல்ல. தோத்தாருன்னா அந்த இடங்கள்ல வேற கட்சி ஜெயிக்க போகுது. அது பிஜேபியா கூட இருக்கலாம், அதிமுக கூட இருக்கலாம். என்ன கேட்டா இன்னைக்கு தாவேகா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறது தான் வந்து என்டிஏவுக்கு வந்து பெட்டர். ஏன்னா அவங்க கட் பண்ண போறதெல்லாம் வந்து பெரும்பாலும் டிஎம்கே உடைய ஓட்ஸ். அந்த கூட்டணிக்கு போற ஓட்டை தான் இவங்க இந்த பக்கம் தட்டி தூக்கிட்டு வர போறாங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் இருக்கட்டும் களத்துல, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செஞ்சு ஜனநாயகனை விட்டுறாதீங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சுத்தமா ஊத்திக்கும் தாவேகா. மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.